உள்ளம் புதுப்பிக்கப்படணும். யார் விரும்புகிற மாதிரி புதுப்பிக்கப்படணும்? கடவுள் விரும்புகிற மாதிரி. அது எப்படி புதுப்பிக்கப்படணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கிறதுனாலையும், அதை கேட்கறதுனாலையும், அதை பற்றி யோசிக்கிறதுனாலையும். நம்முடைய வாழ்க்கை தெரியும் சரிங்களா? எப்படி சாமி பைபிள்லாம் படித்து தியானிக்கிறது, அதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல. கவலைப்பட தெரியுமா? ஆட போங்க, சின்னதுலேருந்து அது மட்டும்தானே இருக்குது எனக்கு சரிங்களா? சில பேருக்கு பலவிதமான கவலை. எத்தனை பேர் உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? வருஷங்கள் இருக்கும், இப்போ உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம். என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண? அடுப்பாவே 2ஆவது படிச்சுட்டு இருக்குது சரிங்களா? இன்னும் 20 வருஷம் இருக்குது, இல்லை 15 வருஷம் இருக்குது, இப்போயே உட்காந்து சரிங்களா? அதுபோல தான் தேவையற்ற கவலைகள். இன்னும் சில பேர் என்ன செய்யணும், முடிஞ்சது என் மாமியார் என்ன சொல்ல தெரியுமா, அது செத்து போய் புள்ளையே முளைச்சி போச்சு சரிங்களா? என்னது அது செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் மாமியார் சொன்னதை வச்சு நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. கல்யாணம் பிடிச்சிட்டு வந்தப்போ என் நாத்தனார் என்ன சொல்ல தெரியுமா, என் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரி சரிங்களா? நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஒத்து வருதா? இதுதான் கவலைப்படுறது. இதே தான், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி நீங்கள் உலகப்புறமாக கவலைப்படுறீங்களோ அந்த வார்த்தையை குறித்து தியானிங்க. அவ்வளோதான் தியானம் சரிங்களா? எப்படி இப்படி மற்றவங்க பேசணும்னு நினச்சி தியானம் பண்ணுறீங்களே, அதை தான் இயேசு பேசணும்னு நினச்சி தியானம் பண்ணணும் சரிங்களா? ஒன்று மனுஷன் இப்போ என்ன செய்கிறோம், எதிர்காலத்தில் வாழ்கிறோம், இல்லாட்டி பழைய காலத்தில் வாழ்கிறோம், நிகழ்காலத்தில் வாழ்கிறத விட்டுறோம் சரிங்களா? ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறது, நீ என்ன செய்யுது, உள்ளம் புதுப்பிக்கப்பட்டோம். எதன்படி புதுப்பிக்கப்படணும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி, உலகத்தின்படி இல்லை சரிங்களா? சிலர் பார்த்துங்க, வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா அழுத பிள்ளை அழு, அம்மா எதாவது நினச்சாலும் ஏண்டி அழுகுறேன், அம்மா அழுகுறாங்க அதனால அழுகுறேன், காரணமே இருக்க அழுவும் சரிங்களா? அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை உள்ளத்தில் சிந்தையில் இருத்தி உள்ளத்தில் கொண்டு வந்து அதை பற்றி தியானிச்சு என்ன செய்தே, அப்போ தான் உள்ளம் புதுப்பிக்கப்படும். வேறு விதங்களை புதுப்பிக்கப்படாது. ட்ரெஸ்ஸு மாறும், சீசனுக்கு சீசன் ட்ரெஸ்ஸு மாறும் சரிங்களா? பொங்கல்னா ஒரு கலர் சரிங்களா, இது பொங்கிருச்சுங்க சரிங்களா? அப்புறம் என்ன செய்யணும், கிறிஸ்மஸுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று சரிங்களா, நியூ இயர்க்கு ஒன்று, கலர் ட்ரெஸ்ஸு வெளியே மாறும், உள்ள அதே ஆளு தான். போன வருஷம் 25 எப்படி இருந்துச்சோ இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும், 26 வச்சு செய்யணும் பாருங்க, அதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உள்ளம் புதுப்பிக்கப்படணும். என் வாழ்க்கை மாறணும்னா ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதன்படி என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய பார்வைகள் மாறுகிற போது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அப்போ தான் உள்ளம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சரிங்களா? வேறு விதங்கள் இல்லை, உலகப்புறமா இல்லை. என் உள்ளம் புதுப்பிக்கப்படணும்னா என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும், படிக்கணும்.